الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் சாந்தியும் அருளும் நின்று நிலவட்டுமாக. அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரிகளே, பெண்கள் அவர்கள் ஒரு அமானிதம் என்ற தலைப்பினூடாக சில விடயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புமிக்க சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே பலவிதமான நசீகத்துகளை நமக்கு சொல்லிச் சென்றார்கள். அதிலே மிக முக்கியமானது, மக்களே, உங்களிடத்தில் ஒரு எச்சரிக்கை செய்கிறேன். பெண்கள் என்பவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள். இந்த அமானிதம் என்ற ஒரு சொல்லாடல் என்பது இன்னும் பிற விஷயங்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பொருளை ஒரு நபரிடம் கொடுத்து பாதுகாக்க சொன்னால் அது அமானிதம் என்று சொல்லப்பட்டால் அவர் எப்படி கொடுத்தாரோ அதே போன்று திருப்பி கொடுப்பது என்பது ஒரு அமானிதம். அதிலே மோசடி செய்வது என்பது ஒரு துரோகமாகும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீது ஊடாக நமக்கு சொன்னார்கள். முனாஃபிக்குடைய அடையாளங்களில் ஒன்று என்று சொல்லும் பொழுது நம்பினால் மோசடி செய்வான் என்று சொன்னார்கள். நம்பி ஒரு விஷயத்தை அமானிதம் என்று சொல்லும் பொழுது அல்லது ஒரு பொருளை கொடுக்கும்போது அதற்கு உரியவர்களாக அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள், மாறாக அதை மோசடி செய்வார்கள். இதுபோல ஒரு வீட்டில் வளர்ந்த பெண் சுதந்திரமாக அவளுடைய வீட்டில் வளர்ந்து ஆளாகி திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அவள் எந்த வீட்டிற்கு செல்கிறாளோ, யாருக்கு மணமுடித்து கொடுக்கப்படுகிறாளோ, அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நபர் அந்த பெண்ணை அமானிதமாக பாதுகாக்க வேண்டும். ஆனால் இன்றைய கால சூழல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், திருமணம் செய்யும் பொழுது பலவிதமான பொய்களை சொல்லி திருமணம் செய்கிறார்கள். எங்கள் ஊரில் சமீபத்தில் ஒரு பிரச்சனை. பையன் துபாயில் இருக்கான், பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறான்னு சொன்னாங்க. உறவுக்கார பையன்தான், தூரமான ஒரு வெளியூர்லாம் இல்லை. அவன் இத்தனாம் தேதி ஊருக்கு வரான். அதுக்காக எல்லா திருமண ஏற்பாடுகளையும் செய்கிறாங்க, பத்திரிக்கை அடிக்கிறாங்க, ஊர் சொல்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. திருமணமும் நடந்து முடிஞ்சிருது. நடந்து முடிந்தால் திருமணமான அன்றுதான் அவங்க அந்த மணப்பெண்ணுக்கு தெரியுது, அந்த அறையிலே கட்டிலுக்கு அடியிலே சென்று இவன் படுத்துக் கொள்ளுகிறான். ஒரு சைக்கோ மாதிரி இருக்கான் அந்த பையன். இந்த பிரச்சனை ஒரு பஞ்சாயத்தாகி வரும் பொழுது போன அன்னைக்கே வாக்கப்பட்டு ஒரு புள்ள போயிருக்காங்க. போன அன்னைக்கு என்ன, கணவன் வருவான், ஏதாவது கொடுப்பான், பேசுவாங்க, சகஜமாக ஒரு பேச்சுவார்த்தை முதல்ல பேசுவாங்க, ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வாங்க இல்லையா. இவன் என்ன செய்கிறான், இந்த பிள்ளை உள்ளே போனோன்னா ஆளை தேடுது, ஆள் இல்லை, மாப்பிள்ளை இல்லை.
மாப்பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டு வெளியில் அம்மாட்ட வந்து மாப்பிள்ளையே வரணும், மாப்பிள்ளை உனக்கு முன்னாடி வந்துட்டாருமாங்கிறாங்க. அப்போ வந்து தேடினா கட்டிலுக்கு அடியில் மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, படுத்துருக்கிறார். ஆனால் வெளியில் அவன் வேலை செய்கிற இடத்தில் துபாயில் பெட்ரோல் பங்கில் கேட்டால் பர்ஃபெக்டாக இருக்கான். சரியான பெட்ரோல் அடிக்கும்போது காருக்கு பெட்ரோல் அடிக்கிறான், டீசல் அடிக்கும்போது சரியான அளவு டீசல் அடிக்கிறான், சம்பளம் கரெக்டாக வாங்கி வீட்டுக்கு அனுப்புகிறான். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அறிவு அவனிடத்தில் இல்லை. சரி, அவன் இப்படி சைக்கோவா சில ஆண்டுகளாக இருக்கிறாங்கிற செய்தியை கூட இந்த பெண் வீட்டுக்கு சொல்லலை, மறைச்சிருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையான பிறகு அது பஞ்சாயத்தாயி அதன் பிறகு தான் தெரியுது அவன் வந்து இதை மாதிரி பெண்கள் என்றால் ஒதுங்கி இருக்கக்கூடிய, அதாவது ஷைனா ஒரு 200-300% எல்லாத்தையும் வெக்கம் இருக்கலாம். எல்லாத்துக்குமே வெக்கமாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பையனை திருமணம் முடித்து வச்சுட்டாங்க. இப்போ அந்த பெண் முதல் நாளே ரிட்டர்ன் ஆகிடுச்சு. பிரச்சனை என்னன்னு சொன்னால், மாப்பிள்ளை வீட்டில் நாங்கள் 3 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம், நஷ்ட ஈடு கொடுத்துட்டு விவகாரத்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அமானித மோசடி! ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழித்து சொல்லாமல் இந்த பையன் இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கேரக்டர் என்பதை மறைத்துவிட்டு திருமணம் முடித்த பின்பு வேணாங்கிற ஒரு நிலை வந்த உடனே ஒரு குற்ற உணர்வு கூட இல்லை. ஒரு பெண்ணை நம்ம ஏமாற்றி இருக்கிறோமே, ஒரு குடும்பத்தை ஒரு ஏமாற்றம் செய்து அந்த குடும்பமே இன்றைக்கு ஒரு வாழ்க்கை இழந்த நிலையில் அந்த பெண் நிற்கிறாள் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வே இல்லை. மாறாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு 3 லட்ச ரூபா நீங்கள் பணம் கொடுங்க, நாங்கள் விவகாரத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வழக்கு தொடர்ந்து அந்த பையன் இந்த மாதிரி ஒரு சைக்கோவாக இருக்கிறாங்கிற மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து வழக்காடி விவகாரத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். இது நடந்த எங்கள் பகுதியில் கும்பகோணத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். நான் எதற்கு இங்கே இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், பெண்கள் என்பவர்கள் ஒரு அமானிதம் என்பதை புரிய மறுக்கின்றார்கள். சரி, இந்த வேலையெல்லாம் செய்கிறது யாருங்க? மாப்பிள்ளையுடைய தகப்பனாராக நின்று இந்த வேலையெல்லாம் மறைச்சி செஞ்சார்? இல்லை, அதுவும் ஒரு பெண் தான். அந்த பையனுடைய தாய் தான் இவ்வளவு விவகாரங்களையும் மறைத்து எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்போ இன்னொரு பெண் நமது வீட்டுக்கு வருகிறாள், நமது மகனுக்கு மனைவியாக வரக்கூடியவள், அவளும் ஒரு பெண் தான். அவள் அமானிதமாக நம் வீட்டுக்கு வருகிறாள் என்பதை உணராமல் இவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய மகனுக்கு இதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா? இவ வந்து அவனை திருத்துவாளாம். இது எப்படி? இந்த பிள்ளை வாக்கப்பட்டு வந்து இந்த பைத்தியத்தை திருத்தணுமா? திருத்துறதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்க, வாழ்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்ணை வாழ்வதற்கு வீட்டிற்கு அனுப்பி வைத்தால், திருமணம் முடித்து வைத்தால், இந்த பெண் வந்து மாப்பிள்ளையை திருத்துவாங்க, ஒரு குடிகாரனுக்கு கட்டி வச்சிருவாங்க, மூடி மறைச்சு கட்டி வச்சிருவாங்க. பிரச்சனையான பிறகு என்னன்னு கேட்டால், பிள்ளை வந்து திருத்தும் நாங்கள் நினச்சோம், திருத்தறதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது என்ன சீர்திருத்த பள்ளியா? அது வாழ்க்கையா இல்லை சீர்திருத்த பள்ளியா? திருச்சியில் சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு இருக்குது. குற்றவாளிகள்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு சீர்திருத்துவாங்க. அதுவா இல்லை இது குடும்பமா? இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை சீரழிவிலே கொண்டு போய் நிறுத்தப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பொறுப்பு இல்லாமல் பெற்றோர், அந்த மாப்பிள்ளையினுடைய பெற்றோர்கள் வந்து ஒரு குடும்பத்தை அமானித மோசடி செய்கிறார்கள்.
காசை வாங்கிக்கிட்டு இல்லைன்னு சொன்னாதான் மோசடி இல்லைங்க. ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு நான் எப்போ வாங்கினேன்னு சொன்னாதான் மோசடி இல்லை. ஒரு உண்மையை மறைத்து ஒரு திருமணத்தை செய்தால் அதுவும் மோசடி தான். வேறு சில மதங்களில் சொல்லப்படுகிறது 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பொய்லாம் சொல்கிறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. திருமணம் ஆன பிறகு வேணால் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது, ஒரு பிரச்சனை ஏற்படுது. அப்போ பொய் சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கணவனையும் மனைவியும் சேர்த்து வைப்பதற்கு மார்க்கத்திலே 2 இடங்களில் மாத்திரம் பொய் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஒன்று, கணவன் மனைவிக்கு இடையே பிளவு ஏற்படும் பொழுது, பிரச்சனை ஏற்படும் பொழுது அதை ஊதி பெரிதாக்கக்கூடாது. நம்ம போய் சொல்லணும். ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டா கூட அந்த பிள்ளை சொல்லவே சாரி கேட்கலன்னா கூட நம்ம போய் என்ன சொல்லணும், அது ரொம்ப வருத்தப்படுதுப்பா, உன்னை நினச்சி ரொம்ப உருகுது, இந்த மாதிரி பேசிட்டோமே அப்படின்ட்டு கவலைப்படுது. அது கவலைப்படுற ஆள்லாம் இல்லை. ஆனால் சேர்த்து வைக்கிறவங்க அப்படி சொல்லணும். என்ன சொல்லணும், உங்களை நினச்சி அந்த பிள்ளை வருத்தப்படுது, இப்படி பேசிட்டோம்னு உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு பேசுகிறதுக்கு கூச்சப்படுது. அப்போ ஒரு இணக்கம் வரும். இந்த இடத்தில் பொய் சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. இரண்டாவது, போர்க்களத்தில் பொய் சொல்வதற்கு அனுமதிக்கிறது. குறைந்த ஆயுதங்கள் இருந்தாலும் என்ன செய்யணும், வந்தால் ஒரு ஆளுங்க உயிரோடு திரும்பி போக மாட்டீங்க, பதிலடி கொடுக்கப்படும்னு அந்த நாடு சொல்லணும். இல்லை எங்கள்கிட்ட 4 டேங்கி 2 பீரங்கி இருக்குது, ஒரு 200 துப்பாக்கி தான் இருக்குன்னா ஒரே நாளில் அடித்து காலி பண்ணிட்டு போயிடுவான். இப்போ 2 இடங்களில் பொய் சொல்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒன்று, கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படும் பொழுது அவர்களை சேர்த்து வைப்பதற்கு பொய் சொல்லலாம். 3வது நபர் அல்லது போர்க்களத்தில் எதிரியை பயமுறுத்துவதற்காக பொய் சொல்லப்படும். இது 2 இடத்துல அனுமதி இருக்கு. ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பையன் அதுக்கு திருமணத்துக்கு எலிஜிபிள் இல்லாத ஆளாக இருக்கும்போது, இல்லறத்தில் ஈடுபட முடியாத ஒரு நிலையுடைய மனிதனாக இருக்கும்போது, அல்லது வேற ஏதோ மனப்பிரச்சனையில் ஆழ்மன பதிவாக ஒரு சைக்கோவாக இருக்கும் பொழுது இந்த பையனுக்கு எப்படி திருமணம் செய்து வைக்க முடியும்? பெற்றோர்கள் எப்படி எத்தனிக்கிறார்கள்? இது எவ்வளவு பெரிய அமானித மோசடி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதெல்லாம் ஒரு மோசடியில் வந்து சேரக்கூடிய காரியங்கள். ஒரு பெண் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு வாழ்வதற்கு வரும் பொழுது அவளுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி சில வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா, வீட்டில் வாக்கப்பட்டு வந்த அந்த வீட்டில் உள்ளவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, பையனும் நல்லவனாக இருப்பான். ஆனால் பையனுடைய தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதை இவங்க வெறுப்பாங்க. மார்க்கம் தெரியும், ஆலிமாவாக இருப்பாங்க அல்லது படிச்சிருப்பாங்க. இவங்க என்ன ஒரு பாயிண்ட் வைப்பாங்க அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு தான் பொண்டாட்டி, உங்கள் அம்மா அத்தாவுக்கு நான் எதுக்கு செய்யணும், அவங்கள எதுக்கு நான் கவனிச்சுக்கணும், அது என் மேலே என்ன பொறுப்பா? இப்படி பல பிரச்சனைகள் எதிர்மறையாக வருவதையும் பார்க்கிறோம். பெண்கள் அமானிதம், அவங்களுக்கான அந்த அமானிதத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தலைப்பாக இருந்தாலும், நெகட்டிவான விஷயங்களை பற்றியும் நாம் பேச வேண்டும் அல்லவா? அப்போ வீடுகளுக்கு வாழ்க்கை நடத்த செல்கின்ற பெண்கள் அவதானிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், போகின்ற அந்த வீட்டில் உள்ள நபர்களை பாடம் படித்து அதற்கு ஏற்றாற்போல் இவர்கள் நடக்க பழகி கொள்ள வேண்டும். அங்கே பெண்ணுரிமை பேசக்கூடாது. பெண்ணுக்கு உள்ள உரிமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பண்ணால் என்ன சொல்லியிருக்காங்க? நல்ல உணவு கொடுங்க, நல்ல இருப்பிடம் கொடுங்க, நல்ல விதமான ஆடைகளை அவங்களுக்கு கொடுங்க. கணவன் என்ன எலிஜிபிளான ட்ரெஸ் போடுறானோ அதே எலிஜிபிள் ட்ரெஸ்ஸு மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட உரிமைகள் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் கணவனுக்கு செய்கின்ற பணிவிடையை தவிர
கணவனுடைய தாய் கணவனுடைய தந்தைக்கு நான் செய்ய மாட்டேன். இது இன்னைக்கு சமகாலத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. நிறைய பஞ்சாயத்து அப்படி தான் வருது. நான் அவங்களுக்கு எதுக்கு நாங்கள் வந்து வேலைகள் செய்து கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு எதுக்கு நான் மாத்திரை மருந்து கொடுக்கணும், அவங்க படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்களுடைய மலை ஜலத்தை நான் ஏன் அள்ளணும், நான் ஏன் துடைக்கணும், நான் ஏன் அவங்கள சுத்தம் பண்ணணும். இந்த பிரச்சனை சமகாலத்தில் அதிகமாக இருக்கிறது. இதனால் 3 மாதத்தில் 6 மாதத்துலேயே திருமணமாகி ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. அந்த பிள்ளைங்க வாழ்க்கை நடத்த மறுக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மாத்திரத்தில் நீங்கள் வீதிகளில் செல்கிறீர்கள், ரோட்டில் போகிறீங்க, ஏதோ ஒரு மதம் ஏதோ ஒரு இனத்தை சார்ந்த ஒரு பெண் மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது முதல் உதவி செய்வீங்களா? நாம் முதல் உதவி செய்வோம். பெண்ணாக இருந்தால் பெண் ஓடி போய் பார்ப்பாங்க, ஆணாக இருந்தால் ஆண் ஓடி செல்வார். ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் எடுத்து பார்ப்பாங்க, அவங்க முகத்தில் மயக்கம் அடிச்சிருந்தால் தண்ணி தெளிப்பாங்க, ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போவாங்க. இப்போ இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டும், ஊர் தெரியாத பெயர் தெரியாத யாரென்றே அறிமுகம் இல்லாத ஒரு பெண் வீதியிலே மயக்கமுற்று கிடக்கின்றால், அவளுக்கு உதவி செய்கிறாள் இன்னொரு பெண். ஆனால் உன்னுடைய கணவனுடைய தாய், உன் கணவனுடைய தந்தை, அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார்கள், அவர்கள் நோயாளிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்வதை எப்படி மார்க்கம் அது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்? ரோட்டில் யாரோ ஒருத்தவங்க விழுந்து கிடக்கிறாங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கும் போது கணவனுடைய தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதை எப்படி மார்க்கம் அங்கீகரிக்காமல் இருக்கும்? அப்போ 2 கூலி அதுக்கு. உங்களுடைய தாயை எப்படி பார்த்து கொள்வீர்களோ, உங்களுடைய தந்தையை எப்படி பார்த்து கொள்வீர்களோ, அதுபோன்று தன்னுடைய கணவனையும் கணவனுடைய குடும்பத்தார்களையும் கணவனுடைய சொத்தையும் அவனுடைய மான மரியாதையும் பாதுகாப்பது அந்த பெண்ணுக்கு கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மாப்பிள்ளையுடைய அத்தா அம்மாலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், அவங்களுக்கு நல்லது கெட்டது செய்ய மாட்டோம், நீ தனி கொடுத்தனம் வா, நீ தனியாக வந்தால் தான் நான் வாழ்வேன், இதெல்லாம் அராஜகம், இதெல்லாம் அக்கிரமமான செயல். அப்போ இவங்க அமானிதத்தை மீறுறாங்க. இவங்களுக்கு ஒரு அமானிதம் இருக்குல்ல, வாக்கப்பட்டு சென்ற அந்த பெண்ணுக்கு அமானிதம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் கணவர்கள் வெறுக்கின்ற மனிதர்களை வீட்டில் அனுமதிக்காதீர்கள். அமானிதம் அது. ஒரு ஆளை உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல, அவர் வீட்டுக்கு வராரா, எப்படி நீங்கள் அனுமதிப்பீங்க? அனுமதிக்கக்கூடாது, அமானிதம். அவனுடைய செல்வத்தை வீண்விரயம் இல்லாமல் பாதுகாப்பது அமானிதம். அவனுக்கு சொந்தமான சொத்தாகிய உங்களுடைய ஔரத்தை பாதுகாத்துக் கொள்வது என்பது அமானிதம். அவனுடைய பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக வளர்ப்பது அது ஒரு அமானிதம். நீங்களும் உங்களுக்கும் அமானிதமான பல விடயங்கள் மார்க்கம் சொல்லுகிறது. இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், திருமணம் செய்யும் பொழுது நாமளும் டக்குன்னு திருமணம் செய்து கொடுத்துடக்கூடாது. சொந்தக்காரங்களாக இருந்தாலும் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அந்த பையனை பற்றிய, அவன் எங்கே வேலை செய்கிறான், அவனுடைய நண்பர்கள் யார், இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அவன் குடிகாரனா இல்லை தப்பானவனா இல்லை வேறு ஏதாவது புகைப்பிடிக்கக்கூடியவனா இல்லை பெண்களோடு தொடர்புடையவனா, இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து தான் நமது பிள்ளைகளை மனமுடித்து தர வேண்டும். இப்படி பார்த்தால்தான் அவன் இந்த அமானிதத்தை பாதுகாப்பான். அவனுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லை, அவன் எப்படி அமானிதத்தை பாதுகாப்பான்? தொழுகையை முறையாக தொழாதவனாக இருக்கின்றான், அவன் எப்படி அமானிதத்தை பாதுகாப்பான்? மது அருந்தக்கூடியவனாக இருக்கின்றான், அவன் எப்படி அமானிதத்தை பாதுகாப்பான்? கஞ்சா வஸ்துக்களை உபயோகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான், அவன் எப்படி அமானிதத்தை பாதுகாப்பான்? அப்ப இப்படியான விஷயங்களை தாண்டி இன்னும் சில விஷயங்களை பொதுவாகவே நாம் பார்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஃபேமிலி,
அந்த ஃபேமிலியில் 3 அண்ணன் தம்பி, ஒரு பெண்ணை கட்டி கொடுத்துட்றாங்க. அண்ணனுக்கு நிக்கா பண்ணுறாங்க. அந்த வீட்டில் இப்போ யார் இருப்பா? அண்ணன் மனைவி இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா யார் இருக்கா? இப்போ 2 தம்பிமார்கள் இருக்காங்க. இந்த 2 தம்பிமார்கள் சகஜமாக அவங்க வீடு தானே போவாங்க வருவாங்க. இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதர் வருகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், அன்சாரி தோழர் வரார், அல்லாஹ்வின் தூதரே, கணவரின் உறவினர்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். கணவரின் உறவினர்கள்னால் யார்? கணவனோட அண்ணன், கணவனோட தம்பி. இதை குறித்து அந்த தோழர் கேட்கிறார். அந்த அன்சாரி தோழர் வந்து கேட்குறாரு, யா நபி அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய நபியே, கணவனின் உறவினர்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவனின் உறவினர்கள் மௌத்திற்கு சமமானவர்கள் என்று சொன்னார்கள். மரணத்திற்கு சமமானவர்கள் என்று சொன்னார்கள். இந்த நபிமொழியினுடைய விரிவாக்கத்தை புகாரியில் வரக்கூடிய ஒரு விஷயம். இமாம் நவவி அவர்கள் சொல்கிறாங்க இதற்கு விளக்கம். இதன் வாசகத்தில் உள்ள அல் ஹம்வு என்று சொல்லக்கூடிய வார்த்தை கணவனின் தந்தையை பெற்றவர்கள், பாட்டனார், பிள்ளைகள் போன்றவர்களை தவிர்த்து கணவனோடு பிறந்த மனிதர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை என்று சொன்னார்கள். உங்கள் கணவன்மார்களுடைய அண்ணன் தம்பியை குறிக்கிற வார்த்தை என்று சொல்கிறார்கள். 2 உறவு இருக்கிறது. கணவன் மற்றும் அவனுடைய பிள்ளைகள் மனைவிக்கு மகரமாகி விடுவார்கள். இப்போ கணவனோடையே கூட ஒருத்தவன் பிறந்திருக்கான், 2 பேர் பிறந்திருக்கான், அவன் மகரமாவாங்களா? ஆக மாட்டாங்க. இப்போ அஜ்னபி யார், மஹரமி யார் என்று அந்த விளக்கத்தை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அஜ்னபி யார், மஹரமி யார்? கணவனோடு கூட பிறந்திருந்தாலும் அவர் மகரமாக மாட்டார், அவர் அந்நிய ஆண் தான். யார் மகரமாவார்கள்? உங்கள் கணவர் உங்களுக்கு மகரமாகி விடுவார். உங்களோடு உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் மகரமாவார்கள். உங்களோடு உடன் பிறந்தவர்கள் மகரமாவார்கள். அப்போ அஜ்னபியார் மஹரமியாருங்கிறது தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிரச்சனைங்க. சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார் கணவர், 2 மாதம் இங்கே இருக்கிறார், 2 மாதம் கழித்து வெளிநாடு போயிடுறார். இப்போ அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ இந்த சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்கிறார் தம்பிக்காரர். கணவனை விட ஒரு பெட்டரானவனா இந்த தம்பிக்காரன் தெரியுறான். ஒரு கட்டத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய அமானிதத்துக்கு மோசடி செய்து விடுகிறார்கள். தன்னுடைய அண்ணன் மனைவியை அழைத்து கொண்டு இவன் வெளியே சென்று விடுகின்றான். இது ஊரில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். நான் ஒரு 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 பயான் ஸ்டேஜாக இருக்கிறதுனால ஒரு நளினமான வார்த்தைகளை கொண்டு நான் இதை சொல்கிறேன். அப்போ அஜ்னபியார் மஹரமியார் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இந்த சமூகம் இன்னும் தெளிவு இல்லை. கணவனுடைய தம்பி கணவனுடைய அண்ணனாக இருந்தாலும் அவர்கள் ஹிஜாபோடு தான் இருக்க வேண்டும். அப்படி நடக்குதா? யதார்த்த குடும்பங்களில் இருக்குங்களா? இல்லவே இல்லை. என்ன மச்சான் ரொம்ப அப்போ தான் குலையிறாங்க. மச்சான் என்ன செய்கிறாங்க? எதுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் திரையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்னு குர்ஆனில் சொல்லுகிறான்? மகரம் இல்லாதவர்கள் பேசும் பொழுது அவர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்கட்டும், தூரமாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லக்கூடிய வார்த்தை. திரை மறைவில் இருந்தே
நீங்கள் அவர்களுக்கு பதிலளியுங்கள் அல்லது உங்களுக்கு தேவையை கேளுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க, யாராவது பிள்ளைங்க வயசுக்கு வந்துருச்சுன்னா வீட்டில் ஒரு திரை போட்டுருவாங்க ஹாலுக்கு அந்தான. அதுவரையும் எல்கேஜி யூகேஜிலேருந்து, அப்போ ஏது எல்கேஜி யூகேஜி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புலேருந்து படிச்சுக்கிட்டு ஒன்றா இருந்திருப்பாங்க. பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ண உடனே அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த நடவடிக்கையே மாற்றமாக இருக்கும். திரை மறைவில் அவங்க இருந்துக்குவாங்க. ஒன்றா படிச்சிருந்தாலும் அவர் இங்கேருந்து தான் பேசணும். சகஜமாக பழைய மாதிரி பேச்சுவார்த்தைகள் இருக்காது. அந்த பேச்சுவார்த்தைக்கான டிஸ்டன்ஸை இஸ்லாம் அழகான முறையிலே அந்த தூரத்தை ஏற்படுத்தி விடுகிறது. யாராவது வீட்டுக்கு ஆம்பளைங்க வந்தானா வெக்கி டக்குன்னு உள்ளே ஓடிடுவாங்க. இந்த வெக்க உணர்வு என்பது முழுவதுமாக இன்று கழட்டப்பட்டிருக்கிறது, எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி எஜுகேஷன், என் புள்ள படிக்குது, உயர்கல்வி படிக்கிறாங்க, அதனால் அவங்க சகஜமாக சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க, தப்பாலாம் பேசாதீங்க. எப்படி ஒரு ஆண் இன்னொரு பெண்ணுக்கு நண்பனாக இருக்க முடியும்? பெற்றோர்கள் இதை அனுமதிக்கிறார்கள். சில நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வயசு பையன் வரான் வீட்டுக்கு, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு, இன்றைக்கி நான் காலேஜ் போகல, நோட்ஸை கொடு, நான் எழுதிட்டு தரேன்னு வாங்கிட்டு போகிறான். சர்வசாதாரணமாக அந்த ஆண் நபரை பெண்ணுடைய தாயார் வீட்டினுள் அனுமதிக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரணமாக நடக்குது. கேட்டால் அவங்க காலேஜில் ஒன்றா படிக்கிறாங்க, ஸ்கூலில் ஒன்றா படிக்கிறாங்க. ஒரு வயதுக்கு வந்த ஆணும் பெண்ணும் எப்படி நண்பர்களாக இருக்க முடியும்? இஸ்லாம் அந்த வரையறையை நமக்கு அப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறதா? அப்போ கடந்த காலங்களில் எப்படி நம்முடைய முன்னோர்கள் அழகான முறையில் நமக்கு அந்த வெட்க உணர்வுகளை சிறு பிள்ளையிலிருந்து கற்றுத்தந்தார்களோ அது இன்றைக்கு முழுவதுமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் வீட்டிலே பார்க்கலாம், அவங்க உறவுக்காரங்க வந்தால் உடனே வெட்கப்பட்டுக்கிட்டு தலையில் துணி போட்டுட்டு உள்ளே போயிடுவாங்க. ஆனால் ஒரு காய்கறிக்காரர் வருவார், அவங்க வீட்டில் என்ன ட்ரெஸ் இருந்தாங்களோ அப்படியே வந்து காய்கறி வாங்குவாங்க, அப்படியே வந்து பால் வாங்குவாங்க. ரோட்டில் சோளம் விற்கிறவங்க வருவான், இல்லை ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் யாரும் வராங்க. அவங்க அஜ்னபியா மஹரமியா? பால் ஊற்ற வருபவர் மஹரமியா? காய்கறி விற்க வருபவர் அவர் நமக்கு மஹரமா? அல்லது ஏதோ ஒரு பொருளை விற்பனைக்கு ரோட்டில் வருகிறது, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று வாங்க செல்கிறீர்கள், எப்படி ஹிஜாப் இல்லாமல் நீங்கள் வெளியே செல்கிறீர்கள்? இது எப்படி மார்க்கம் அனுமதித்த செயலாக இருக்கும்? நிச்சயமாக இருக்காது. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய கலாச்சாரம் உடைக்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது. அப்போ எல்லா இடங்களிலும் மஹரமானவர்களை தவிர அஜனபிகள் மத்தியில் எப்படி இருக்க வேண்டும்? ஹிஜாபோடு தான் இருக்க வேண்டும். அது கணவனுடைய தம்பியாக இருந்தாலும், கணவனுடைய அண்ணனாக இருந்தாலும், கணவனின் உறவினர்கள் மரணத்திற்கு சமமானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த சமகாலத்திற்கு அது எந்த அளவுக்கு பொருந்தி போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நிறைய நடக்குதா இல்லையா? சில வீடுகளில் சொல்லுகிறார்கள், சில பிரச்சனைகள் வெளியில் தெரிகிறது, சில பிரச்சனைகள் மீடியாவில் வருகிறது, பல பிரச்சனைகள் அந்த ஊரோடு புதைக்கப்பட்டு விடுகிறது, தெரியறதில்லை. இப்போ அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, கணவனின் சகோதரர்கள், அந்த சகோதரர்களின் மகன்கள், கணவனுடைய தந்தையின் சகோதரர்கள், அந்த சகோதரர்களின் மகன்கள், கணவனுடைய தந்தையுடைய சகோதரர்களின் மகன்கள் ஆகிய அனைவரையும் அல்ஹமு என்ற வார்த்தை குறிப்பிட்டு சொல்கிறது என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு மகரமானவர்களை தவிர மற்ற அனைவருமே மகரம் அல்லாதவர்கள்தான் என்பதை புரிந்து நடக்க வேண்டும். இதை புரியாத பட்சத்தில் தான்
இரண்டு பக்கத்திலும் அமானிதங்கள் மோசடி செய்யப்படுகிறது. சில விஷயம் வெளியில் தெரியுது, சில விஷயம் இன்னும் அப்படி வீட்டில் ரன்னிங்கில் போயிட்டே இருக்குது. தம்பி வருவார் போவார், வெளியில் உள்ளவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, அந்த வீட்டில் உள்ள பையன் தானே, அந்த வீட்டில் உள்ள மாப்பிள்ளையோட அண்ணன் தானே. ஒழுக்கமாக பல இடங்களில் குடும்பம் நடத்துகிறார்கள், அவர்களை நான் சொல்லவில்லை. தவறு எங்கு நடக்கும் என அல்லாஹ் சொல்லுகிறானோ, அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்களோ, அங்கே அது பேணப்படாத போது, அங்கே அந்த மதிப்பளிக்கப்படாமல் இருக்கப்படும் பொழுது இந்த தவறுகள் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த பெண்ணை தனிமையில் சந்திப்பது, ஆசை வார்த்தைகளை கொண்டு பேசுவது, இவன் வெளிநாட்டில் இருக்கான், அப்ப ஒரு தேவைகள் இருக்கிறது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தேவை இருக்கிறது. ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு என்பது மிக நெருக்கமாகி தவறு நடப்பதற்கு சாதகமாகி விடுகிறது. அப்போ அதனால்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், உங்களுடைய மஹரமி அல்லாத நபர்களோடு திரைக்கு அப்பாலிருந்தே நீங்கள் பேசுங்கள். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நீங்கள் சாமானியமான முறையில் வீட்டில் இருக்கின்ற உடையோடு நீங்கள் வெளியில் வராதீர்கள். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களும் குழந்தைலாம் பெற்றாங்கல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பற்றி வரலாற்று துணுக்கிலே ஒரு செய்தி வருகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் கடைத்தெருவுக்கு எப்போதாவது தேவை ஏற்படும் போது, ஆள் இல்லாத போது அவர்கள் கடைத்தெருவுக்கு சென்று பொருட்கள் வாங்குவார்கள். எப்படி செல்வார்கள் என்று சொன்னால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் குறைந்த வயதுடைய பெண், அவளுடைய ஹிஜாப் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு வயதான கிழவி எப்படி ஹிஜாப் அணிந்திருப்பாளோ அப்படி அவர் அணிந்து செல்வார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் செல்லும் பொழுது யாரோ ஒரு வயதான மூதாட்டி செல்கிறாள் என்று நாங்கள் நினைத்துக் கொள்வோம். இன்னைக்கு அப்படிதான் ஹிஜாப் இருக்கா? 3 மீட்டருக்கு 4 மீட்டரா வாங்கி தைக்கலாமா இல்லையா? தேவையில்லாமல் ஃப்ரீவீல் வச்சு, அது என்னது, அம்பர்லா கட்டிங், அம்பர்லா இடுப்புக்கிட்ட கம்மியாக தைச்சிக்கிறாங்க, இடுப்புக்கு கீழே ஒரு 15 மீட்டரை சுற்றி அம்பர்லான்னு வச்சுக்கிறாங்க. என்ன இது? சிலது ஆபாசமான ஹிஜாப், எப்படின்னா உள்ளே ஒரு கோல்டு கலரில் துணி இருக்குது, மேலே கொசுவலை மாதிரி ஒரு துணியை பார்த்த உடனே அப்படியே கவர்ற மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும், ஈர்க்கிற மாதிரி இருக்கும். இதை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போட்டு போகுது. ஒரு ஒழுக்கமான தந்தை இந்த ஹிஜாபை வாங்கி தருவானா? கேடுகட்டவன் தான் கலர் கலராக தன் மகளுடைய, தன் மனைவியுடைய அவுரத்துகள் வெளியில் தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி வாங்கி தருவான். ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ஹிஜாபை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? வாங்கி கொடுப்பாங்களா? வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரிலே அநாகரிகமான ஹிஜாபுகள் அணியப்படுகின்றன. இதுவெல்லாம் அமானித மோசடி. அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு, அவர்களுடைய கணவன்மார்களுக்கு, அல்லது யார் கணவனா வரப்போறானோ அவனுக்கு செய்கின்ற அமானித மோசடி ஆகும். இப்போ ஹிஜாபில் கூட ஒரு வரைமுறையை இஸ்லாம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அவுரத்துகள் வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும், அங்க அவயங்கள் வெளியில் காட்டப்படாமல் இருக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஹிஜாபை இஸ்லாம் கடமையாக்குகிறது. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, கல்யாணம் ஆனவுடனே அந்த புது பொண்ணுக்கு ஹிஜாபை பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நல்ல விதமாக ஸ்டோன் வேலைப்பாடு இல்லாமல், எம்ப்ராய்டரி வேலைப்பாடு இல்லாமல், இப்போ இந்த நீங்களாம் வந்திருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு பிளெயினான ஒரு புர்கா இருந்திருப்பாங்க. நிக்காக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பண்ணுற கூத்து இருக்கு, அன்னைக்கு எல்லாமே ஸ்டோனில் தான் இருக்கும். தலையில் அணிகின்ற அந்த துப்பட்டா முதல் உடை புடவைகள் வரை, செருப்பு வரை, செருப்பே பார்த்தீங்கன்னா அது என்னமோ ஒரு 50 பவுனில் செஞ்ச மாதிரி கோல்டாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். உண்மையிலேயே பவுனில் வாங்கி போட்டால் கூட அந்த ஜொலிஜொலிப்பு இருக்காது.
பொண்ணுக்கு செருப்பு வாங்குவாங்க, பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு கலரில் இருக்கும். அப்போ எதை ஆண்கள் விரும்புவார்களோ அதை இஸ்லாம் தடுக்க சொல்லுகிறது. ஆனால் திருமணமான அன்றைய வரையும் பாதுகாப்பாக அந்த பெண்ணை வளர்த்து விட்டு கல்யாணம் அன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடு. திருமணம் நடக்கிற அன்னைக்கு எல்லா விஷயங்களும் காற்றில் பறக்க விடப்படுகிறது. சரி, திருமணத்தில் அன்று நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பகுதியெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல, எங்கள் ஊர் பகுதியெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. பெண்ணுடைய தங்கைகள், மச்சினிமார்கள் அந்த பையனிடம் புது மாப்பிள்ளையிடம் அடிக்கின்ற லூட்டி இருக்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவனுடைய செருப்பை எடுத்து வைத்துக் கொள்வது, அவனுடைய வாட்சை எடுத்து வைத்துக் கொள்வது, அவனுடைய சட்டையை எடுத்து வைத்துக் கொள்வது, அவனுடைய பைக் சாவியை எடுத்து வச்சுக்கிட்டு டிமாண்ட் பண்ணுறது, இரட்டை அர்த்தத்தில் அவனிடம் பேசுவது, எவ்வளவு மோசமாக போயிடுச்சு பாருங்க. கண்ணியமிக்க மார்க்கத்தில் இருக்கின்ற இந்த சகோதரிகள் திருமணம் என வந்த பிறகு உலகத்தில் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதே நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள். தன்னுடைய சகோதரியின் கணவனிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசுகின்ற பெண்கள், இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அமானித மோசடி, தப்பான காரியம் இது. அன்பு சகோதரிகளே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹம்மு வல் மௌத், கணவனின் உறவினர்கள் மரணம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அது சமகாலத்தில் எந்த அளவுக்கு அது சரியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நீங்கள் மரணத்திற்கு பயப்படுவீர்களோ, இப்போ எனக்கு மரணம் வரக்கூடிய நிலை எனக்கு தெரியும், கர்கரான்னு சொல்லுவாங்க, உயிர் தொண்டை குழியை அடைகின்ற நேரம் ஒரு பயம் வரும். ஒரு உடல்நிலையே ஒரு பாதிப்புன்னு வச்சிங்களேன், இது இவ்வளோ நாளில் இவர் இறந்துருவார்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சிங்களேன், அவர் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு கேன்சர், இந்த கேன்சர் நோயில் இவர் ஒரு 15 நாளில் இறந்துருவாருங்க, ஆசைப்பட்டதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க, சின்ன வயசு. அந்த மரணத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த நபருக்கு ஒவ்வொரு நாளும் டெய்லி அவர் மௌத்தை பார்ப்பார், மௌத்தாகிற வரைக்கும் டெய்லி தினம் தினம் மரணம் அவரை சந்தித்து செல்லும். இன்னைக்கு மரணிச்சிருவோமோ, நாளைக்கு மரணிச்சிருவோமோ. இப்படித்தான் மரணத்திற்கு எப்படி அஞ்சுவீர்களோ உங்கள் கணவனுடைய உறவினர்கள் மரணத்திற்கு சமமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் மரணத்தை வெறுப்பது போன்றுதான் அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் நீங்கள் தூரமாக இருந்து கொள்ள வேண்டும். அதுக்காக எல்லா ஆளுங்களும் அப்படிதான் நடப்பாங்கன்னு சொல்ல வரல, எல்லா ஆண்களும் மோசமானவர்கள் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள் இல்லை. சந்தர்ப்பம் ஏற்படும் போது மனிதன் வழி தவறி விடுவான். சந்தர்ப்ப சூழ்நிலை மனிதனை வழி தவற வைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளையாகும். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, என் மனைவி மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, என் மனைவி மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இப்படி இதுவும் ஒரு சம்பவம். என்னுடைய வீட்டிற்கு 2 வீட்டுக்கு தள்ளி கணவர், என்னுடைய நண்பர் வெளிநாட்டில் துபாயில் இருக்கிறார், நல்ல பொறுப்பில் இருக்கார். 4 மாதம்தான் ஆகுது அவர் போய். 2 பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு ஒருவன் வந்து செல்கிறான். இந்த ஒரு நாள் எல்லோரும் தெருவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் விடிய முழிச்சு இருந்து ஒரு 20 பேர் பதுங்கி இருந்து அவன் வீட்டுக்குள்ளே போனவுடனே போய் கதவை சாத்தினோன்னா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இப்போ பிடிச்சாச்சு. ஒரு நண்பர் என்ன பண்ணிடுறாரு, இந்த வீட்டு கதவை தட்டுறாங்க. அவங்க மாடிக்கு ஓடுறாங்க, அங்கே 4 பேர் நிற்கிறாங்க, கீழே ஓடியாடுறாங்க, அங்கே 4 பேர் நிற்கிறாங்க. நல்ல பெண் தான், தப்பான பெண்ணெலாம் அந்த பெண்ணை சொல்லவே முடியாது. அது ஏன் அப்படி ஆனாங்க அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனால் பிடிக்கப்பட்டு விட்டார்கள். மணி இரவு 1:15 மணி இருக்கும்.
போய் பார்த்தா இப்போ முகம் தொங்கி போயிடுச்சு. அந்த பையன் ஒரு அந்நிய நபர், ஆட்டோ ஓட்டுறவன். இப்போ சொல்கிறாங்க கோழி பிடிக்க வர சொன்னான்னு சொல்கிறாங்க. ராத்திரி 1:15 மணிக்கு கோழி பிடிக்க வர சொன்னாங்க. சரி, இந்த செய்தியை கணவரிடம் சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், ஊரே சேர்ந்து என் மனைவி ஏதோ நீங்கள் நீங்கள் தப்பான பட்டம் கட்டுகிறீர்கள். என் மனைவி தங்கமானவள். அவளை நான் காலேஜ் படிக்கும்போது அந்த ஸ்கூல் பருவத்திலிருந்தே நான் விரும்பி திருமணம் செய்தேன். எனக்கு ஒரு காலம் துரோகம் செய்ய மாட்டாள் என்று அந்த நபர் அங்கிருந்து சொல்லுகிறார், துபாயிலேருந்து. ஆனால் கையங்கலமாக பிடிச்சாச்சு. பிடிச்சது ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, தெருவில் உள்ள எல்லா ஆம்பளை பொம்பளையும் வந்தாச்சு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏன் ஏற்படுகிறது? நல்ல குடும்பம், நல்ல பெண் தான், ஐநேர தொழுகையை தொழக்கூடிய பெண், நல்ல தர்மம் செய்யக்கூடிய பெண். எப்படி தடமாறினார்கள் என்று சொன்னால், இந்த எந்த இஸ்லாமிய அந்த சட்டங்களை இவர்கள் தளர்த்துகிறார்களோ, அதை கண்டுகொள்ளாமல் விடுகிறார்களோ, அப்போது என்ன? இந்த ஷைத்தான் உள்ளே வந்து விடுகிறான். அவர்களுக்குள் எப்படி உறவு ஏற்பட்டது தெரியுமா? கணவன் இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து இந்த ஆட்டோவில் போயிட்டே இருந்திருக்காங்க. கணவன் வெளிநாடு சென்றதும் அதே ஆட்டோக்காரனுடைய நம்பரை கொடுத்து, ஏதாவது ஒன்றா இவனை நீ கூப்பிட்டுக்க. சரி கூப்பிட்டுக்க. யார் கூட போகணும்? மகரமானவங்க போகணுமா இல்லையா? அந்த பெண்ணுடைய தாயை கூட அனுப்பணுமா இல்லையா? அல்லது மாமியார் கணவனுடைய தாய் கூட போகணுமா இல்லையா? அல்லது கணவனுடைய சகோதரி நாத்தனார் போகணுமா இல்லை? யாரோ ஒரு துணைக்கு போயிருந்தால் இந்த பிரச்சனை வருமா? வராது. கணவன் சென்ற பிறகு இவர்கள் தனிமையில் ஆட்டோவில் செல்வதும் வருவதும், அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டது. தனது கணவன் தங்கமானவனாக இருந்தாலும், 2 குழந்தைகளை கொடுத்தவனாக இருந்தாலும், இல்லறத்தில் அவளை திருப்திப்படுத்தக்கூடியவளாக இருந்தாலும், ஆனால் அதையும் தாண்டி ஷைத்தான் அங்கே என்ன செய்கிறான்? அவருடைய உள்ளங்களில் தப்பான எண்ணங்களை போடுகிறான், ஆசை வார்த்தைகளை காண்பிக்கின்றான். தனது கணவனுக்கு அமானித மோசடியை இவள் மேற்கொண்டு விடுகிறாள். முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு நிலை என்ன தெரியுமா? 2 குழந்தையை வச்சுக்கிட்டு அந்த அம்மா ஒரு பேப்பர் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் தலாக் பண்ணிட்டார். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அமானித மோசடி, பெண்கள் ஒரு அமானிதம் என்று சொன்னால், பெண்கள் வாழ வந்த வீட்டில் மாத்திரம் அமானிதத்தை பேணிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் ஒன்று உண்டு. அதே நேரத்தில் இவர்களுக்கென்று சில அமானிதம் இருக்கிறது, அதையும் இவர்கள் பேணிக்கொள்ள வேண்டும். திருமணமான ஒரு பெண், கணவன் திருமணமான கையோடு ஒரு ஐஃபோன் வந்து பரிசாக கொடுக்குறோம், கிஃப்ட். இப்போ பரிசுலாம் கிஃப்ட்லாம் வந்து ஃபோன் தானே. நிச்சயமான உடனே ஒரு ஃபோனை கொடுத்தாச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு, வெளிநாடு போகிறார். 2 மாத காலம் நல்ல விதமாக இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஃபோனில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி பேசுகிறது கட்டானுச்சு. அப்புறம் வாரம் பேச ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு தன்னை பிஸியாக இருப்பது போல காமிச்சாங்க. இப்போது தாயுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுகிறான் கணவன். என்ன என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு, உன் மருமகளுக்கு என்னாச்சு, ஃபோன்லேயே கிடைக்க மாட்டேங்கிறாள், அப்படி என்ன பிஸிங்கிறான். இப்போ ஒரு கட்டத்தில் அது ஒரு ஈமானிய பெண் என்பதால் அவருடைய வார்த்தையை இந்த இடத்தில் நீங்கள் கவனியுங்கள் சகோதரிகளே. அத்தாவை கூப்பிடுங்க, அம்மாவை கூப்பிடுங்க, எல்லாரையும் உட்கார வச்சு இப்போ அந்த பெண் தனது கணவனை வீடியோ காலில் அழைச்சி ஒரு முக்கியமான செய்தியை பெற்றோர்களை வைத்துக்கொண்டு சொல்கிறார். நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தீங்க, அதில் ஒரு 2 மாதம் நமக்குள்ள உறவு நல்லா தான் இருந்துச்சு. அதன் பிறகு தேவையில்லாத ரிக்வெஸ்ட்லாம் வருது, அதில் மனசு சஞ்சலப்படுது. நமது உறவுகள் சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஃபோன் இனிமேல் எனக்கு வேணாம்,
நீங்கள் உங்கள் அம்மா நம்பருக்கே ஃபோன் பண்ணுங்கள், சாதா ஃபோனுக்கே நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். இல்லை உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கணவன் சொல்கிறான். நம்பிக்கையாவது மண்ணாகுது, நான் கெட்டு போயிடுவேன். அந்த பெண் சொன்ன வார்த்தை, நான் கெட்டு விடுவேன் இந்த ஃபோன் கையில் இருந்தால். தயவுசெய்து நானே கேட்டால் கூட உங்கள் அத்தா அம்மாவை எனக்கு கொடுக்க சொல்லாதீங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்த சம்பவமும் உண்டு. எதற்காக என்றால், ஒரு ஈமான் கொண்ட அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் சந்திப்பை, மறுமையில் சந்திப்பை நம்புகின்ற ஒரு பெண் தனது வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள, தனது கணவனை தக்க வைத்து கொள்ள, தனது குடும்பமான மரியாதையை தக்க வைத்து கொள்ள, தனது கற்பை தக்க வைத்து கொள்ள அவள் எடுத்த முடிவு சரியானது. இப்படியும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு உலக கட்டமைப்பில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நிலை, அமானிதங்கள் மோசடி செய்யப்படாமல் இரு தரப்பினரும் பாதுகாக்கப்பட்டால்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சுவனத்தை நமக்கு பரிசாக வழங்குவான். அது இல்லை என்று சொன்னால் அமானித மோசடி இரண்டு தரப்புகளிலும் எங்கு நடந்தாலும் நிச்சயமாக அவர்கள் அதற்கான தண்டனையை அவர்கள் சந்திப்பார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அதுபோல் இன்னும் ஒரு சில உளவியல் ரீதியான ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு நான் முடிக்கின்றேன். நம்ம பெண்கள் அவங்க மாற்றிக்கக்கூடிய சில விடயங்கள் உண்டு. என்னன்னு சொன்னால், மாற்றிக்கணும். வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவங்க அலங்காரமாக இருக்கிறதுல தப்பு இல்லை, அலங்காரமாக தான் இருக்கணும். எப்போ உங்கள் கணவர் வீட்டில் இருக்காங்களோ அப்போ எல்லாம் நீங்கள் என்ன, நீங்கள் மணப்பெண் போல் தான் வீட்டில் இருக்க வேண்டும். ஆனால் அப்போ எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2 நைட்டியை வச்சுக்குவாங்க, 4-3 நைட்டி இருக்கும். அதையே யூனிஃபார்ம் மாதிரி போட்டுக்கிட்டு மாவரைச்ச கையோட, கிட்ட வந்தால் மிக்சி நாத்தம், கிட்ட வந்தால் வெங்காய நாத்தம். என்ன இதெல்லாம் உளவியல் ரீதியாக நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலை. அப்போ எங்கே எப்போ இஸ்லாம் இதை தடுக்குது. நீங்கள் உங்கள் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கும்போது மணப்பெண் மாதிரி இருங்க, அலங்கரிச்சிக்குங்க, என்ன ட்ரெஸ் வேணாலும் போடுங்க, நத்திங் டு ஒரி. கணவன் முன்னால் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை இஸ்லாம் தடுக்கவில்லை. ஆனால் மாற்றமாக நம்ம என்ன செய்கிறோம், மௌத்துக்கு போகும்போது வளையல் அள்ளி போட்டுக்கிறது, கோல்டு அள்ளி போட்டுக்கிறது, புது புடவை கட்டிக்கிறது, மௌத்து விட்டுது. கல்யாணம் யாருக்கோ கல்யாணம், அங்கே போய் என்ன பண்ணுறது, அங்கே பொண்ணு வேற, ஆனால் இவங்க பொண்ணு மாதிரி போவாங்க. இப்போ இதெல்லாம் என்ன, எங்கே மணப்பெண் போல் இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கிறது இல்லை. வீட்டில் கொஞ்ச நாள் தான் அந்த புதுப்பெண் வாசம்லாம், அதுக்கப்புறம் நாத்தம் முடிச்சு தான் எல்லாம் நிற்கும். கணவனும் அப்படி தான், இந்த டிப்டாப்பாக இருப்பார், எப்போதும் மனைவிக்கு பிடித்தது போல் ஆடை அணிந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த 2 மாதம் 3 மாதம் புது ட்ரெஸ்ஸை போடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பழைய கிழிஞ்ச கைலியை கட்டிக்கிட்டு ஒரு பனியனை போட்டுக்கிட்டு சுற்றுறது தான் அவர் வேலையாக இருக்கும். அப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது 2 பேரும் ஈர்க்கின்ற வகையிலே இஸ்லாம் இருக்க சொல்கிறது. அப்போ தானே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்படி இல்லை, 2 பக்கத்தில் கணவனோ மனைவியோ இல்லாத போது தான் இங்கே நீங்கள் கவனிக்கணும். கணவன் சரியில்லாதவனா, எப்போ பார்த்தாலும் நாத்தம் பிடிச்சவனாக இருக்கான், தண்ணி அடிக்கிறான், கிட்ட வந்தால் சிகரெட்டு நாத்தம், இப்படிப்பட்ட அந்த அருவருப்பத்தக்க அந்த காரியங்களோடு இருக்கும்போது இது அல்லாத ஒருவனை அவள் மனம் நாடுகிறது. இதுதான் யதார்த்தம். அதுபோல் மனைவி இருக்கும்போது எந்த நேரமும் என்ன இப்படியே இருக்கா, இதை விட டிப்டாப்பாக இருக்கிற இந்த ஒரு பெண்ணை அவன் என்ன செய்கிறான், ஏதோ ஒரு வகையில் அவன் நாடுகின்றான். இப்போ இதுவெல்லாம் நாம் சரி செய்து கொள்ளக்கூடிய முக்கியமான விடயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த குடும்ப வாழ்வியலில் எப்படிப்பட்ட ஒரு அதாவது ஒரு மணப்பெண் அல்லது மணமகன் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் வாழுகின்ற வரையிலும் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், அஜனபி இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மஹரமி இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் நாம் கவனித்து நடந்து கொண்டால் அந்த வாழ்க்கை அழகான வாழ்க்கை, மறுமைக்குரிய ஒரு வாழ்க்கையாக மாறும். அல்லாஹ் தஆலா மறுமையில் சொல்லிட்டு முடிக்கிறேன். சில பேருக்கு தான் மனைவியை சூனவாசியாக அனுப்புவோம், எல்லாருக்கும் வராது. எல்லாருக்கும் அவங்க மனைவி சூனத்தில் வரமாட்டாங்க. சிலருக்கு தான் அந்த நசீப் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ அதற்கான வாழ்க்கை இங்கே வாழணுமா இல்லையா?
அந்த வாழ்க்கையை எதுவென்று நாம் உணர்ந்து படித்து நடந்து கொண்டால் நாளை மறுமையிலும் நம்மோடு அந்த கணவன் மனைவியாக அல்லாஹ் ஒரு gift கொடுப்பான் ஹூர்லீன்கள், அது அல்லாமல் இவங்களையும் ஹூர்லீன் ஆக்கி விட்டுருவான். அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்போ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தயாராக வேண்டும். அமானிதங்களை பேணக்கூடியவர்களாக, ஒழுக்கமாக வாழக்கூடியவர்களாக, கற்பை பேணி வாழக்கூடியவர்களாக, பெண்களுக்கான அந்த உரிமையை கொடுத்து வாழக்கூடிய கணவர்களாக நம்முடைய குடும்பங்களிலிருந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.